ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுருக்கேன். பேக் பண்ண வேண்டியது தான். கொஞ்சம் சூடாக இருக்குது, ஆரட்டுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். மஷ்ரூம் பிரியாணி, அதுக்கப்புறம் பட்டாணியும் காலிஃப்ளவரும் போட்டு குருமா வச்சுருக்கேன். இது வந்து 3 in 1. மத்தியானம் மஷ்ரூம் பிரியாணிக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காலைல இட்லிக்கு சைட் டிஷ்ஷு, நைட்டு தோசை ஊற்றினா அதுக்கும் சைட் டிஷ். எப்பயுமே 3 in 1 தான் சைட் டிஷ் வந்து நம்ம செய்கிறது. பட்டாணி காலிஃப்ளவர் போட்டு குருமா வச்சுருக்கேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தான் ஊற்றிருக்கேன். இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ ஆளுக்கு 2 இட்லி வச்சு குருமா வச்சு கொடுத்துட வேண்டியது தான். அவங்க ரெடியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் காலிஃப்ளவரில் கொஞ்சம் எடுத்து காலிஃப்ளவர் சில்லி மாதிரி போட்டேன். இவங்க வந்து சைட் டிஷ்ஷாக வேணாலும் வச்சுக்கிட்டோம், இல்லைனா வந்து ஸ்நாக்ஸ் வேணாலும் வச்சுக்கிட்டோன்னு கொஞ்சமாக எடுத்து போட்டேன். நம்ம குருமாவில் நிறையா போட்டாலும் குருமா வேஸ்ட்டாக தான் போகுது, சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி போட்டேன். அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு எதுவும் இல்லை, அதனால தான் இதை எடுத்து போட்டிருக்கேன். இப்போ அவங்களுக்கு டிஃபன் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு லஞ்சு பேக் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ்க்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பியாச்சு. இப்போ எனக்கு தான் லஞ்ச் வந்து பேக் பண்ண போகிறேன். இட்லியே ஒரு 3 இட்லி வந்து பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து பிரியாணி அரிசின்னு சொல்லிட்டு 100 ரூபான்னு வாங்குவாங்க. ஆனால் ஜீரக சம்பா இல்லை, அந்த மாதிரி கம்மன் சம்பா, ஜீரக சம்பா அந்த மாதிரிலாம் பேர் எதுவும் இல்லை, பிரியாணி அரிசின்னு சொல்லி வாங்குவாங்க. அது வந்து புதுசு போல் இருக்குது, சொல்லி கொடுக்கல, அதனால் 2 தடவை ஏமாந்து போயிடுறேன். எனக்கும் அது ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ரொம்ப நேரம் அந்த 1/2 hour ஊற வைப்போம், அந்த மாதிரி ஊற வச்சுட்டேன். ஆனால் இப்போ ஆறுனவுடனே கொஞ்சம் நல்லா பொலன்னு இருக்குது. பசங்க நல்லா ஆற வச்சு தான் கொடுத்தேன். இது வந்து வெயில் நாள் இல்லை, நம்ம சூடாக கொடுத்தா மத்தியானம் வீணாக போயிடும். சீக்கிரமாக வேறு செய்ய வேண்டியதாக இருக்கா, வீணாக போயிடும். எனக்கு இப்போ எடுத்து வச்சுட்டு மீதி வந்து ஹாட் பாக்ஸில் ஹஸ்பண்டுக்கு எடுத்து வச்சுட்டு போகிறேன், குட்டி ஹாட் பாக்ஸில். அவங்க இன்றைக்குமே லீவு தான். அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. பயமாக இருக்குது. உடனே என்ன பண்ணுறாங்க, மெசஞ்சரில் வந்து உங்களுக்கு என்ன வயசு, நீங்கள் கல்யாணம் ஆனவங்களா ஆகாதவங்களா, உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படிலாம் கேட்குறாங்களா. பயமாக இருக்குது. அவங்க வந்து நம்ம ப்ரொஃபைல் பார்க்க மாட்டாங்க போல இருக்குது. நான் வந்து யாரையாவது ஃப்ரெண்ட்ஸாக வந்து தேர்ந்தெடுத்தா ப்ரொஃபைல் பார்த்துட்டு தான் இது பண்ணுவேன். சரி, நான் வந்து மேக்ஸிமம் நம்ம பிறந்த ஊருக்காரவங்களாக இருந்தால் தைரியமாக பண்ணுவேன்னா, பயமாக இருக்குது. நிறையா வந்து மெசஞ்சரில் வந்து கேள்வி கேட்குறாங்க, நம்மளை யார் என்னென்னு பார்க்காமே பண்ணிடுறாங்க. நீங்களாம் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுங்கள், என்ன பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸு ஏற்றுக்கலாமா வேணாமா அப்படின்னு. எத்தனை வயசானாலும் நமக்கு வந்து பயம் தானே. அவங்களுக்கு தெரியல நம்ம வயசானவங்களா, என்ன ப்ரொஃபஷனல் பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் நம்மகிட்ட கொஸ்டின் பண்ணிகிட்ருக்குறாங்க. எனக்கு வந்து என்ன செய்யலான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.